ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஐ பிரதீப் சேது. இது வரைக்கும் பிரதீப் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது உச்சநீதிமன்றம் என்ன கேட்டிருக்குன்னா, தமிழக அரசை பார்த்து மத்திய அரசு கொண்டு வர்ற நல்ல திட்டங்களை கூட எதுக்காக நீங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்க, எதுக்காக இப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது சம்பந்தமாக அப்படின்னு சொன்னால், நவோதயா கல்வி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அதையே வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதாவது நவோதயா கல்வி கேந்திரிய வித்யாலயா அப்படிங்கிற அமைப்புகளை மத்திய சர்க்கார் எல்லா மாநிலங்களுக்கும் அறிமுகப்படுத்தி அதை ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரியில் கூட அதெல்லாம் வெற்றிகரமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த சிபிஎஸ்சி சிலபஸில் இந்த திட்டம் ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு திட்டம். மத்திய சர்க்கார் அதுக்காக தான் அதை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் ஏழை மாணவர்களுக்கு முழுக்க முழுக்க ஃப்ரீயான கல்வி, அப்புறமா தூரமாக இருக்கிறவங்களுக்கு ஹாஸ்டல் ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ, படிப்பு கல்வி எல்லாமே ஃப்ரீ. அப்படி இருக்கும்போது இந்த கேடுகட்ட திமுக அரசு முன்னாடி என்ன செஞ்சதுன்னா, இல்லை இதை கொண்டு வந்தால் ஹிந்தியை அவங்க திணிச்சிருவாங்க, ஏன் ஹிந்தி படித்தா உங்களுக்கு என்ன கேடுன்னு கேட்குறேன். உங்கள் வீட்டில் எல்லோரும் ஹிந்தி படிக்கலாம், ஆனால் சாதாரண மாணவர்கள் ஹிந்தி படிச்சுட்டா முன்னுக்கு வந்துடுவான், வெளி மாநிலங்களுக்கு வேலைக்கு போயிடுவான், நமக்கு கொடி தூக்க ஆள் இருக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் என்ன செஞ்சாங்க, இந்த வேலை வேண்டாம், நவோதயா பள்ளி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை போட்டாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு, எதுக்காக இப்படி தடை போடுறீங்க, மத்திய சர்க்கார் கொண்டு வர்ற திட்டங்கிற ஒரே காரணத்துக்காக நல்ல ஒரு திட்டத்தை சிபிஎஸ்சி ஸ்கூலில் இலவசமாக ஏழை மாணவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு விஷயத்தை ஏன் தடை போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. திமுக அரசு இருக்கிற வரைக்கும் அவங்க கொண்டு வராதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க தனியார் பள்ளியை அவங்களுடைய ஸ்கூல் நடத்தினாங்க. ஸ்டாலினோட அவளும் அந்த பொண்ணு அவங்களும் என்ன செஞ்சாங்க, சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துனாங்க. அவங்க ஸ்கூலில் எல்லாம் ஹிந்தி இருக்கலாம். அதே மாதிரி திருமாவளவன், நடிகர் விஜய், அப்புறமா மற்றவங்க திமுக தலைவர்கள் எல்லாரும் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தி கொள்ளையாக காசு பறித்தாங்க. எனக்கே தெரியும், ஒரு ஸ்கூலில் எல்கேஜிக்கு 1 லட்சம் ரூபா டொனேஷன் சிபிஎஸ்சி ஸ்கூலில். அப்போது ஒரு 4-5 வருஷம் முன்னாடியே. இப்போ எவ்வளோ வாங்குறாங்கங்கிறது நமக்கு தெரியல. அப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு எண்ணம், ஹிந்தி படிச்சிடக்கூடாதுன்னு ஒரு சப்பக்கட்டு. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஹிந்தி படித்து உலக அறிவு அதிகமாகிடுச்சுன்னா நமக்கு காவடி தூக்க ஆள் இல்லாமல் போயிடும். அதனால் இந்த ஏழை மாணவர்களை எப்போவுமே நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். அதனால் மேற்கொண்டு படிக்க விட்டுறக்கூடாது, நல்ல கல்வியை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே எண்ணம் தான் யாருக்கு, இந்த திமுக அரசுக்கு, அதை சப்போர்ட் பண்ண மற்ற கட்சிகளுக்கும் அதுதான் எண்ணம். இந்த விஜயே ஒரு ஸ்கூல் நடத்துகிறாரு, அது சிபிஎஸ்சி ஸ்கூல் தான். இப்போ ஆட்சி மாறி இருக்குது, நடிகர் விஜய் முதலமைச்சர் ஆகியிருக்கிறாரு. இவராவது நவோதயா கல்வியை கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுவாரா அப்படிங்கிறது 100 மில்லியன் கேள்வியாக தான் இருக்குது. என்ன நடக்குங்கிறத நமக்கு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்ன நடக்குதோ பார்க்கலாம். நல்லது செஞ்சால் பாராட்டுவோம் இவங்களும் ஆனால் பொதுவாக என்ன நடக்குதுன்னா, திமுக என்ன செஞ்சதோ அதே தான் ஒரு ஜெராக்ஸ் மாதிரி விஜய் செய்கிறாருங்கிறது தான் எல்லாருடைய அபிப்பிராயமும். அதிலேருந்து மாறுபட்டு
இந்த ஸ்கூலை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.